தமிழே, என் தாய் தமிழே, எனக்குள் இருக்கும் சங்கத்தமிழே, தமிழ் வளர்த்த மூத்த தமிழே, என் மூச்சாக இருக்கும் இசைத்தமிழே, அஸ்வின் ஆகிய நான் சென்னையில் உள்ள அல்ஃபா மேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இத்தருணத்தில் என் தமிழுக்கும் பின் சான்றோருக்கும் அவள் வீழ்ச்சிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இச்சபையில் என் கவிதை துவக்கம். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னையும் என்னையும் உன்னையும் என்னையும் உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிறார் நம் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வானில் ஏவுகணை ஏதினாய், நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தாய். வானில் ஏவுகணை ஏதினாய், நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தாய். நீ வெறும் விஞ்ஞானி மட்டுமல்ல, நீ வெறும் விஞ்ஞானி மட்டுமல்ல, பல மாணவர்களின் வழிகாட்டி. மலையில் நனையும் குழந்தைகள் போல உன் அறிவற்றலான சொற்களில் நனைந்தவர் பலர். வீசும் காற்றும் உன் புகழை பேசும், வீசும் காற்றும் உன் புகழை பேசும். பெருமை கொள்கிறதே நம்முடைய தேசம், பெருமை கொள்கிறதே நம்முடைய தேசம். அக்டோபர் 15ஆம் நாள் விஞ்ஞான உலகத்திற்கு வந்த வரப்பிரசாதம் நீர். ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்து ஏவுகணை அரசனாய் வாழ்ந்த வீரனே, கனவு காணுங்கள் என்று சொன்ன கதாநாயகனே, கனவு காணுங்கள் என்று சொன்ன கதாநாயகனே, என்றும் உங்கள் எதே சிம்மாசனத்தில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு ஐயா. நன்றி, வணக்கம்.